வெல்கம் பேக் டு அவர் சேனல். மஞ்சுமெல் பாய்ஸ்னு ஒரு சூப்பரான ஒரு மலையாளம் மூவி டைரக்ட் பண்ணேன். சிதம்பரம் டைரக்ஷனில் பாலன் தி பாய் அப்படிங்கிற ஒரு மலையாளம் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ட்ராமா மூவியை இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கோட ஜி5 ஓடிடியில் ஆட் பண்ணியிருக்காங்க. மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடான்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. படத்தோட ரன் டைம் அரௌண்ட் ஒரு 2.5 hours கிட்ட இருக்குது. இதோட சிம்பிளான கதை என்னன்னா, நம்ம ஹீரோயினும் ஒரு 5-6 வயசில் இருக்கிற ஒரு பையனும் சப் ஜெயிலில் இருந்து அப்போ தான் ரிலீஸ் ஆகி வராங்க. அந்த பையன் பிறந்ததே ஜெயிலில் தான், அதனால் அம்மா கூட இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஜெயிலில் இருந்து அவங்களுக்கு ரிலீஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அம்மாவும் அந்த பையனும் வெளில வராங்க. தன்னோட ஐடென்டிட்டி எல்லாமே மொத்தமாக வேறு ஒரு ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க வாழ ஆரம்பிக்க நினைக்கிறப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தடைகளாக வந்துச்சு அப்படின்றதையும், ஸோ இந்த ஐடென்டிட்டி மாற்றி 2 பேரும் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றதையும், அதுக்கான காரணம் என்ன, அண்ட் அதுக்கப்புறம் எப்படி அவங்க சர்வை பண்ணுறாங்க, கடைசியில் இவங்க 2 பேருக்கு என்ன ஆகுது அப்படின்றதான் படத்தோட கதையே. அண்ட் ஓவராலாக இந்த படம் எமோஷ்னலாக கண்டிப்பாக உங்களுக்கு ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் என்னன்னா, கண்டிப்பாக எமோஷ்னல் டெப்த்தை சொல்லலாம். மஞ்சுமெல் பாய்ஸ் படத்துக்கு பிறகு சிதம்பரம் இதில் ஒரு ரொம்ப ஆழமான சீரியஸான ஒரு மதர் சன் அந்த 2 ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக தெளிவாக காமிச்சிருக்காரு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக அம்மா கேட்டில் நடிச்சிருக்கிற அந்த ஆக்டர்ஸுமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் பாலன் கேட்டில் நடிச்சிருக்கிற அதிபிஷன், ஸோ அவங்களோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவரால் இந்த படத்தை நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. மியூசிக் அண்ட் விஷுவல்ஸ் எல்லாமே டாப் நாச்சாக இருக்குது. ஆக்சுவலி லாஜிக் அண்ட் லேக்னு பார்த்தாக்க படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப்மே எமோஷ்னலாக கொஞ்சம் நிறைய விஷயங்களுக்கு சொல்ல வந்தாலும் அது கொஞ்சம் கிளைமேக்ஸில் நமக்கு பெருசாக ஒட்டாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் ஓவராலாக ஒரு டீசெண்டான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை தரமாக ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த படம் பார்க்கணும் ஐடியா இருக்குன்னா ஜி5 ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு எஸ்ஆர் சிட்டிங்ஸ் ஆனால் 5க்கு 3.5 கொடுக்கலாம். ஒரு வாட்சபிள் மூவி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு என்ன படம் ஸ்லோ பேஸ்டு மூவிஸ்னாலும் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைப்பில் மூவிஸ்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணுங்க.